எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பஃப் கை ஸ்டிச் பண்ணும்போது சில பேர் நல்லா ஷோல்டருக்கு மேலே பஃப்பியாக சூப்பராக பஃப் கை தைச்சிருப்பாங்க. அது மாதிரி நமக்கு வரலையே அப்படின்னு நாம் சில நேரம் நினப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி உங்களுக்கு கை ஸ்டிச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க. இன்னும் வரும் வீடியோக்களில் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுற மாதிரி நான் ஐடியாவில் இருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ், பஃப் கை ஸ்லீவ் ரெண்டுக்கும் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிற டிஃபரும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நார்மல் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 4.25 இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சு ஹைட்டு, கீழே மேலேயும் தையலுக்கு சேர்த்து நான் 4.25 தான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. அடிக்கை அகலம் 4.25. ஓகேங்களா. அடிக்கை உயரம் 2 இன்ச்சு தான். தையலுக்கும் சேர்த்து நான் 2.25 வச்சுருக்கேன். அகலம் 5.5 இன்ச்சு. இவ்வளோ தான் இதனுடைய கையோட ட்ராயிங்கு. நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ தான் இந்த கை. ஓகேங்களா. இப்போ ஆனால் நாம் இது எடுக்க போகிறது கிடையாது, பஃப் ஸ்லீவ் எடுக்க போகிறோம். அதுவும் நல்லா தூக்கலான பஃப் ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுங்கிற டிப்ஸு இந்த கட்டிங்லேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ நாம் அந்த அடிக்கையுடைய உயரத்தை நம்ம எந்த விதமான டிஃபரும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா. இந்த துணி என்ன அகலம் இருக்கோ அவ்வளோ அகலத்தையும் நாம் இந்த கையோட அகலத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இந்த கையோடைய அகலம் 5.5 இன்ச்சு. ஆனால் இதில் எனக்கு 10 இன்ச்சு அகலம் இருக்குது ஒரு பக்கத்துக்கு. நான் அவ்வளோ எடுத்துக்கிறேன். ஹைட் 2.25 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஹைட்டு 2.25 இன்ச்சு அதிகம். அடிக்கை உயரத்தில் எந்த டிஃபரும் கிடையாது. இந்த 2ஆக மடித்து போட்டிருக்கும்போது நார்மலாக நீங்கள் 11 வரைக்கும் எடுக்கலாம். 5.5 இன்ச்சு இல்லையா, 11 வரைக்கும் எடுக்கலாம். நான் இங்கே ட்ராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் அதுக்கான ட்ராயிங் போடணும். அதாவது நார்மலான ஸ்லீவ்னால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பஃப் கைக்கு மேலேருந்து கிராஸாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி மேலேருந்து இந்த அடிக்கை உயரம் வரைக்கும் இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டால் போதும். இதுக்கு நீங்கள் முன்துண்டு குழிவு எதுவுமே வெட்ட தேவையே கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கட்டிங் புரிஞ்சிருக்கும். மெயின் கிளாத் எப்பயுமே நாம் ஷேப் எடுக்க தேவையில்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நார்மல் ஸ்லீவ், அந்த லைனிங் ஸ்லீவை விட கொஞ்சம் உயரத்தில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அதில் நம்ம பண்ண வேண்டியது. நாம் இதை லைனிங்கோட ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் 2 ஸ்லீவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். சென்ட்ரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போது இதுலேயும் எனக்கு கரைப்பகுதி தான் கீழ்ப்பகுதியில் இருக்குது. மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் கரைப்பகுதி தான் கீழே இருக்குது. அதனால் நான் அதை 1/2 இன்ச்சு இது மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன். அதனுடைய கண்டினியூஸாக இதை லைனிங்கை மெயின் கிளாத்தோடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை எவ்வளோ சூப்பராக நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். மேலே பாருங்கள், உங்களுக்கு ஐ கார்டில் தெரியும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் அந்த பாவாடை லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா ப்ளவுஸ் கிளாஸு, சுடி கிளாஸு, பாவாடை சட்டை கிளாஸு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக இருக்கும். வாட்ஸ்அப்லேயே வீடியோ சென்ட் பண்ணிடுவேன். ஒரு கிளாஸுக்கு 500 ருபீஸ் தான். விரும்புகிறவங்க டிஸ்பிளே ஆகிற அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் சொன்ன மாதிரி இந்த கை நாம் லைனிங்கோட ஜாயின் பண்ணிட்டோம். இதை எப்படி நாம் நம்மளுடைய சட்டையோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டர் நாட்ச் போட்டோம் இல்லையா, ஷோல்டரோட ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளிட்டோட அந்த சென்டரில் வச்சு இது மாதிரி நாம் இணைக்க ஆரம்பிக்கிறோம்.
சென்டரில் இருந்து இணைக்க ஆரம்பிங்க. அது அப்படி பண்ணுனா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது, ஈஸியாகவும் இருக்கும். பிரித்து அதை இது பண்ண தேவையில்லை. ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளிட்டாக வைக்கக்கூடாது. 1/4 இன்ச்சில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி தான் நாம் ஃப்ளிட் வைக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃப்ளிட் அடுத்த ஃப்ளிட் வைக்கும்போதே நம்மளுக்கு இந்த எண்டு வரைக்கும் கை வருதா, அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எனக்கு இதில் ஒன் சைடு 4 ஃப்ளிட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது ஆப்போசிட் சைடு வந்து நாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். எட்ஜில் வச்சு இதை நாம் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போது கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணதுமே நாம் ஏற்கனவே சென்டர்லேருந்து ஃப்ளிட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து ஆப்போசிட் சைடு நாம் அதே மாதிரி ஃப்ளிட்டுக்கு சும்மா ஃப்ளிட் மாதிரி வச்சு கையில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தால் அதை வந்து குண்டூசி போட்டு இது மாதிரி ஃப்ளிட் வச்சு குண்டூசி போட்டுக்கோங்க. 4 ஃப்ளிட் தான் கையாலேயே மேக் பண்ணிட முடியும். இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நோ ஃபெயிலியர். எந்த விதத்துலையும் நீங்கள் பிரிக்க தேவை இருக்காது, கன்ஃபியூஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஸ்டிச்சிங் இந்த இடத்துல நாம் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம மேலே ஃப்ளிட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் இங்கேயும் எத்தனை ஃப்ளிட் வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். மேலே எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஃப்ளிட் ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல இருந்தே கீழே ஃப்ளிட் மேக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ மேலே 8 வந்திருக்கு ஃப்ளிட்டு, ஆனால் கீழேயும் அதே 8 வரணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா மேலே வந்து நமக்கு பெண்டு வந்திருக்கு, கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் தானே, அதனால் அவ்வளோ வராது. கரெக்டாக நீங்கள் மேலே மேக் பண்ண இடத்துல இருந்து கீழே வைக்கும்போது 2 பக்கமும் ஒரு ஃப்ளிட்டு உங்களுக்கு கம்மியாக வரும். இப்போ நீங்கள் கீழ்ப்பகுதியை, அதாவது அடிக்கை அகலத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அளந்து பாருங்கள். அந்த பெண்டுக்கும் இந்த இடத்துக்கும் நமக்கு டிஃபர் ஆகும் இல்லையா, அதே மாதிரி கையினுடைய அகலம் வேறு, அடிக்கை அகலம் வேறு, அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போது இங்கே நாம் இன்னும் ஒரு ஃப்ளிட்டு, அதாவது மேலே 8 ஃப்ளிட் வச்ச மாதிரியே கீழேயும் நமக்கு 8 ஃப்ளிட் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதில் சொல்லிகிட்ருக்கேன். ரெண்டு பக்கமும் ஒரு ஃப்ளிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக மேலே 8 ஃப்ளிட்டு, கீழே 8 ஃப்ளிட்டு கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஷோல்டருக்கு மேலே நீங்கள் 2 இன்ச்சு கைக்கு தூக்கலாக விட்டீங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக நம்மளுடைய ஷோல்டருக்கு மேலே பஃபியாக இருக்கும். நீங்கள் அகலத்தை மட்டும் கைக்கு கூட்டி எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் ஸ்லீவுக்கும் பஃப் கைக்கும் அகலம் மட்டும் சில பேர் எடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா தூக்கலாக இருக்காது, ஆனால் சப்பி இருக்கும். ஓகேங்களா? அமுங்கி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா தூக்கலாக இருக்கும். நான் சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நாம் 4/4 எடுத்தோம் இல்லையா, அந்த 4/4 ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் அந்த சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நானே தான் காட்டுறேன்னா பஃபியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இந்த சைடு ஜாயின் பண்ணாமல் காட்டினேன்னா. இப்போ நான் இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த சைடை அப்படியே நாம் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அது வந்து எவ்வளோ உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.